வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜி தான் பார்க்க போகிறோம். அந்த சப்ஜி என்னன்னு கேட்டேன்னா, அந்த பருவா மிர்ச்சியோட ஃபில் பண்ணின அந்த பவுடர் வச்சுருந்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஒரு கொத்தரங்காய் சப்ஜி, நோ ஆனியன் நோ கார்லிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஸ்டெப்ஸ் எப்படி, இதோட ரெசிபி எப்படின்றது பார்க்கலாமா? நிச்சயமாக ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப 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 நல்லாயிருக்கும். சாதத்தோடையும் சாப்பிட்லாம், சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பண்ண போகிற இந்த கொத்தரங்காய் சப்ஜி, கிளஸ்டர் பீன்ஸ் சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொத்தரங்காயை வச்சு பருப்பூசலி பண்ணலாம், கொத்தரங்காயை வச்சு நம்ம கறி பண்ணலாம், அவ்வளோதான் நினச்சிட்டு இருப்போம். இல்லை சில சம்டைம்ஸ் பொரிச்சு கூட்டு பண்ணலாம், அவ்வளோதான் நமக்கு இது பண்ணுவோம். மாரி இந்த மாதிரி ஒரு சப்ஜியும் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஓமம் இதில் போடுங்க. இது வந்து ஒரு 1/4 கிலோ கொத்தரங்காய். நல்லா அந்த காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு 2 கிள்ளி வச்சுக்கோங்க, இல்லை 2 கத்தியால் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூடிய மட்டும் ரொம்ப ரொம்ப முத்தலாக இருக்கிற கொத்தரங்காய் வேண்டாம், நார்மலாக இருக்கிற கொத்தரங்காயை எடுத்துக்கோங்க. எண்ணெயில் இது பொரியட்டும். பொரிஞ்சுட்டு இதில் இந்த கொத்தரங்காயை போடலாம். இதுக்கு வேகத்துக்கு உண்டான அளவு தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். சப்ஜியில் அப்புறமா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 3 விசில் வரட்டும், ப்ரெஷர் இறங்கட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஸோ இது 3 விசில் நல்லா வந்துடுத்து, ப்ரெஷர் இறங்கிட்டு பார்க்கலாம். நல்லா ஜோராக ரெடி ஆகிடுது. கொத்தரங்காய் நல்லா வெந்துடுத்து. ஸோ அந்த ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மேலே கண்டிப்பாக ஓமம் போடாதீங்க, அவ்வளோதான் போடணும். அது ஜாஸ்தி ஆச்சுனாலும் அது கசப்பு வந்துடும் உங்களுக்கு. அந்த 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ஒரு 1/4 கிலோ கொத்தரங்காய். அது தண்ணி விட்டு உப்பு போட்டு மஞ்சப்பொடி மட்டும் போட்டு இதை வேக விட்டு எடுத்துட்டுருக்கோம். ஸோ அடுத்தாப்புல இது சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி அந்த பருவா மிர்ச்சிக்கு பண்ணின அந்த கடலை மாவு, நிலக்கடலை, எள், தனியா பொடி, அதுக்கப்புறமா மிளகா பொடி, மஞ்சப்பொடி, வெள்ளை பவுடர், புளி எல்லாம் போட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணோம் பார்த்தீங்களா, அதோட மாவு மிச்சம் வச்சுருந்தேன் இல்லையா, இதை வந்து நம்ம இந்த சப்ஜிக்கு யூஸ் பண்ண போகிறோம். எந்த சப்ஜிக்கு யூஸ் பண்ணலாம், இது மிச்சத்தை அப்படியே வச்சுருந்தா அப்படின்னு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து மிச்சமாயிடுச்சுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ இந்த சப்ஜி மட்டும் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னா எவ்வளோ மாமி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இந்த 1/4 கிலோ கொத்தரங்காய்க்கு நல்லா 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க கடலை மாவு எடுத்து நல்லா வறுத்துட்டு சலிச்சு எடுத்துட்டுருக்கோம். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் எள் போட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு படப்படன்னு வெடிச்ச பிறகு பல்சஸ் கொடுத்து அதோட கலந்துக்கோங்க. பாக்கி உப்பு, காரம் இது எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா பொடி இல்லாமல் அதை கரம் மசாலா பொடி, தனியா பொடி எல்லாமே 1 டீஸ்பூன் கிட்ட போடலாம். புளி அதே மாதிரி நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கும் புளி தேவை, அதனால் 1 டீஸ்பூன் புளி நீங்கள் தாராளமாக போடலாம். புளி பேஸ்ட்டு அது நீங்கள் புளியை நல்லா சக்கையாக புழிஞ்சு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து புழிஞ்சு இதில் விட்டுருங்க. ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போடுறேன். இதுவும் நோ ஆனியன் நோ கார்லிக்கில் பண்ணுற சப்ஜி தான். கடுகு வெடிக்கிறது. சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். ஒரே ஒரு தக்காளி நல்ல பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். அப்படி
அது பர்வா மிர்ச்சிங்கிறதுனால மிளகா அப்படி ரொம்ப போடல. ஸோ இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகா அப்படி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது மிளகாலேயே காரம் இருக்கும், அதனால் நம்ம மிளகா அப்படி ரொம்ப கம்மியாக தான் போட்டோம். இந்த மாதிரி இருக்கிறதுல இந்த வேக வச்ச கொத்தரங்காயை இந்த தண்ணியோடு விட்டுருணும். நல்ல ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நல்ல திக்காகிடும். இது மூடி வைக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் சின்னதாக வச்சு கொதிக்க விடுங்க. 10 நிமிஷத்தில் நடுப்புற கலரி பார்த்துக்கோங்க. கெட்டியாச்சுன்னா திருப்பி வெந்நீரை விட்டு கொதிக்க விடுங்க. எல்லாமா மசாலா கொத்தரங்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சாதான் அது நல்லாயிருக்கும். இது ரெடி ஆனதும் பார்க்கலாம். நடுப்புற நான் 2 தடவை வெந்நீர் விட்டுருக்கேன். நல்லா வெந்நீரை விட்டு கொதிக்க விட்டேன்னா இந்த மசாலா அத்தனையும் நல்லா ஒத்தா மாதிரி ஆயிக்கும். மேலே கொத்தமல்லி, ஜோரான கொத்தரங்காய் சப்ஜி தயாராகிடுது. இது வந்து நீங்கள் சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர் நீங்கள் நல்ல ஒரு சாதம் சுட சாதம் வடிச்சுட்டு அதோட இதை தொட்டுன்னு சாப்பிட்றேன், பிசைஞ்சுன்னு சாப்பிட்றேன் அப்படின்னாலும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோப் இந்த கிளஸ்டர் பீன்ஸ் கொத்தரங்காய் சப்ஜி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. வயசானவா குழந்தை எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சப்ஜியாக இருக்கும். எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.